இன்னைக்கு ஆடிப்புறம் அதுமா ஸ்வீட் ஏதாவது செய்யலான்னு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்த இளநீர் இருந்துச்சு. அதை வச்சு இளநீர் பாயாசம் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். இளநீர் பாயாசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பால் பாத்திரம் போட்டுக்குங்க. இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். சுத்தமாக இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டராக சுண்டி வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே காய்ச்சிக்கிட்டே இருக்கட்டும். 2 இளநியோட வழுக்க எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இதில் பாதியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் லேசாக இளநீ தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சிருங்க. இது அப்படியே வச்சுட்டு மீதம் உள்ள வழுக்கையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இளநீர் பாயசத்துக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக இளநீ தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. பால் புழிஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம திக்கு பாலாக தான் புழிஞ்சுக்கணும். திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சாச்சு. கட் பண்ண இளநீர் வழுக்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேங்காய் பால், இது 3மே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் பாலும் 1/4 லிட்டராக சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இதில் நம்ம தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்ட பிறகு இன்னொரு அடுப்பில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் சூடானதும் 4-5 முந்திரி பருப்பை உடச்சி இதில் சேர்த்துக்குங்க. இதை பொன்னிறமாக வறுத்து பாயாசத்தோடு சேர்த்துக்கணும். கடைசியாக வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இளநீர் பாயாசம் ரெடி. பாருங்கள், தேங்காயோட வழுக்கையெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி குடிக்க வேண்டியதான். யாருக்கெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த இளநீர் பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.